நாட்கள்ல எப்படிப்பட்ட மனமாற்றம் இருக்கணும்ன்றத நம்ம தொடர்ச்சியா தியானிச்சுட்டு வரோம். இன்னைக்கு கூட லூக்கா 19ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போறோம். லூக்கா 19ன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது சகையுடைய வாழ்க்கை. எரிகோக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறாரு. போகும்போது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு அவன் கேள்விப்படுறான் இயேசு கிறிஸ்து வர்றாத. அவன் பார்க்க விரும்பியது ஆண்டவரை. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கூட்டமாய் போய்கொண்டிருக்கிற ஜனத்துக்கு பின்னாடி போய் இயேசுவை பார்க்க முடியாம எதுவும் அவனை தடுக்கல. அதனால அவன் ரொம்ப ஞானமான ஒரு செயலை செய்யறான். கூட்டத்துக்கு முன்பாக ஓடி அந்த காட்டத்தி மரத்தின் மேல ஏறுறான். அவன் மரத்துக்கு மேல ஏறி அவன் பாக்குறான் இயேசு கிறிஸ்துவ. ஆண்டவர் அங்க வந்து அவனுடைய மரத்தின் அருகே நின்று, சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே இன்று தங்க வேண்டும் சொல்றாரு. அவன் என்ன செய்யறான் பாருங்க, சீக்கிரமா இறங்கி வான்றாரு. 6வது வசனத்துல அவன் சீக்கிரமாய் இறங்கி ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை கூட்டிட்டு போறான். ஆண்டவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய நிலை மாறி இருக்கணும்னு சகையோ முடிவு பண்றான். அதனால தானா கன்ஃபெஸ் பண்றான் பாருங்க, அறிக்கையிடுறான். என்ன சொல்றான்? கர்த்தரை நோக்கி நின்று, 8வது வசனம், சகேயு நின்று போறதுக்கு முன்னாடி இத முடிச்சிடணும், இத செட்ரைட் பண்ணணும். பரிசுத்தர் என் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக என் நிலை மாற வேண்டும்னு அவன் நினைச்சான். உடனே என்ன சொல்றான் பாருங்களேன், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷனை சொல்றான். இதுதான் மாற்றம் பெற்ற வாழ்க்கை. இன்னைக்கும் நம்மை தேடி ஆண்டவரது கட்டளைகள், ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறத கேட்டுட்டேதான் இருக்கோம். நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நம்ம எப்படி அதற்கு பதில் செய்யறோம்? இங்க சகையோ பாக்குறோம். இதுதான் உடனடியான ஒரு மனமாற்றம். இப்படிப்பட்ட மனமாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில தேவைப்படுது. இங்கு வார்த்தைகளினால் சகையும் மாறல, தன் வாழ்க்கையையும் பிஹேவியரையும் மாற்றிக்கொள்ள அவன் முடிவெடுக்கிறான். மாற்றிக்கொள்ள முடிவெடுத்ததுனால ஆண்டவர் ஒரு உறுதியா ஒரு அஷூரன்ஸ் அவனுக்கு தராரு. 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாரு. 2 நாட்கள் வார்த்தையினால மாற்றம் அல்ல, அல்லது உடையிலே எளிமை அல்ல, உணவிலே எளிமை அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனமாற்றம் அவசியம். முயற்சி செய்வோமா இந்த நாட்கள்ல? God bless you.